ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஆல்டோ 800 காரை வாங்கலாமா? இந்த காரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த காரோட நிறை என்ன, குறை என்ன, இந்த கார் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காரை தேர்வு செய்கிறதுக்கு உங்களுக்கு எளிய முறையில் இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கவலைப்படாதீங்க. ஆல்டோ 800 ஒரு குட்டியான கார், காம்பாக்டான கார். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஆல்டோ காரை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஆல்டோ கார் யாருக்கான காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏழை எளிய மக்களுக்கான கார். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கில் இருந்து நான் அடுத்து ஒரு கார் வாங்க போகிறேன், காரை ஓட்டி பழக போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கார் வந்து செட் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குன்றவங்களுக்கும் இந்த கார் பர்ஃபெக்டாக சூஸ் ஆகும். இந்த காரை 90 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையும் சரி, நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளும் பயன்படுத்திட்டு தான் வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் சேஃப்டி ஃபியூச்சர்ஸை கருதியும் நிறைய பர்ஃபார்மன்ஸை விரும்பியும் லக்ஸரி ஃபீலை உணர்றதுக்காக நிறைய கார்களை வாங்கிட்டு வராங்க. ஸோ இந்த ஆல்டோ 800 காரை இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வாங்குறது இல்லை. ஆனால் யூஸ்டு மார்க்கெட்டில் இன்னும் இந்த காருக்கு ஒரு மவுசு குறையிறது இல்லை. அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர் வந்து இந்த கார் தான் வேணும்னு வாங்குறவங்க இருக்காங்க. விண்டேஜ் பிரியர்கள் இந்த காரை வாங்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குன்றவங்க இந்த காரை வாங்குவாங்க. முக்கியமாக சொல்லணும்னா, இந்த காரை வாங்கிட்டு அதோட உதிரி பாகங்கள் ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஆசல் ஃப்ரீயாக இருக்குன்றவங்க கட்டாயம் இந்த காரை வாங்குவாங்க. இப்படியாப்பட்ட காரோட பாசிட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். இந்த காரோட பாசிட்டிவ் நம்ம சொல்கிறது, அது விலை வந்து ஒரு 2 லட்ச ரூபாக்குள்ளவே யூஸ்டு மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காரோட காம்பாக்ட் சைஸு சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறதுக்கு ரொம்ப எளிய முறையிலே இருக்கும். இப்போ கூட மலை சாலைகளில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கேரளா போன்ற மாநிலத்தில் இன்னும் இந்த காரை நல்லாவே பயன்படுத்திட்டு வராங்க. காரோட மைலேஜை பார்த்தோன்னா 20+ இந்த கார் கொடுத்துக்கிட்டே தான் வருது. நல்ல நீங்கள் மிதமான வேகத்தில் சென்றீங்கன்னா கண்டிப்பாக 20 மேலே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அடுத்து இந்த காரோட சர்வீஸ் காஸ்ட், நீங்கள் ஓயிலே விட்டு சர்வீஸ் பண்ணாலும் சரி, வெளியே ஆஃப்டர் மார்க்கெட்டில் சர்வீஸ் பண்ணாலும் சரி, இந்த காரோட விலை வந்து கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட். அடுத்து இந்த காரோட முக்கியமான பாசிட்டிவ் சைடில் நம்ம பார்க்க போகிறது இந்த காரோட ரீசேல் வேல்யூ. அதாவது நீங்கள் ஒரு 150, 160க்கு இந்த ஆல்டோ 800 காரை எடுத்தீங்கன்னா, நாளைக்கு இந்த காரை நீங்கள் விற்க போறீங்கன்னா கூட அதாவது டீசென்டான ஒரு விலைக்கே இந்த கார் போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் இந்த காரை வாங்குவாங்க. நிறைய டிரைவிங் ஸ்கூலில் கூட இப்போ கூட இந்த கார்களை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த காரை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சைடே இருக்குது. அதாவது பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும், டிரைவிங்கை கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்கள வரைக்கும். அடுத்து நெகட்டிவ் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது இந்த காரோட சைஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் ரொம்பவே காம்பாக்டாக இருக்கிறதுனால ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உண்டான காராக இருந்தாலும் நம்ம ஃபேமிலியோட கம்ஃபர்ட்டாக பயணம் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பின்னாடி இருக்கையில் 3 பேர் உட்கார்றது ரொம்பவே கஷ்டம். குழந்தைகள் கூட உட்கார வைக்க முடியாது 3 பேரா. 2 பேர் அடல்ட்ஸ் உட்காரலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் பாடி வெயிட்ஸ் அவங்க அதிகமாக இருந்தாங்கன்னா தரை தட்டுறதுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும். அதாவது நல்ல ரோடுகளில் உங்களுக்கு ஹைவேஸில் எதுவும் பெருசாக தெரியாது. ஒரு பள்ளம் மேடு வருது, சடனாக ஒரு பிரேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும். இந்த காரோட முக்கியமான நெகட்டிவ்ல நம்ம கருதப்படுவது இந்த காரோட பில்டு குவாலிட்டி தான். இந்த கார் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கேயாச்சும் போய் இடிச்சிட்டிங்க, ஒரு ரிவர்ஸ் எடுக்கும் போது தட்டிட்டீங்கனாலும் அந்த பாடி வந்து நல்லாவே உள்ள தள்ளும். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் கையை வச்சு அந்த ஸ்டீல், அதாவது அங்கே பயன்படுத்தின இரும்புகளை நீங்கள் தொட்டிங்கனால வளையக்கூடிய அளவில் தான் அந்த பில்டு குவாலிட்டி இருக்கும். அடுத்து இந்த கார் ஒரு 3 சிலிண்டர், ஒரு 800cc காரு. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர், பர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த காரை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து இந்த காரை ஊர் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், இந்த கார் வந்து பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். இவ்வளோ தாங்க இந்த காரோட நெகட்டிவ் சைடு. இப்போ நம்ம சைட்லேருந்து பொது கருத்துப்படி இந்த காரை யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யங்ஸ்டர் வந்து அதாவது ஒரு i20யில் இருக்க வேகமோ, இல்லை வந்து ஒரு வோல்க்ஸ்வாகன் போலோவில் இருக்க கார்கள் வேகமோ இந்த காரை சூஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா கட்டாயம் இந்த கார் செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் யாருக்கு செட் ஆகும்னா, அதாவது வந்து ஒரு இளைஞன் ஒரு பைக்கில் இருந்து அடுத்து ஒரு காரை அப்டேட் செய்யணும், அந்த காரும் வந்து அவன் கைக்கு அடக்கமாக இருக்கணும், அதாவது விலை வந்து கம்மியாக இருக்கணும், அந்த காரும் நீண்ட தூரம் பயணிக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதோட சர்வீஸ் காஸ்ட்டும் சரி, அதோட ஸ்பேர் பார்ட் காஸ்ட்டும் சரி ரொம்பவே கம்மியாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக அந்த காரை எடுக்கலாம். ஊர் என்ன சொன்னால் என்னங்க, அழகில் தான் ஆபத்தே அதிகம். ஸோ மாருதி ஆல்டோ 800 வந்து பழைய கார்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். 2013க்கு அப்புறம் வந்த கார்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அகலத்தை சுருக்கி இருப்பாங்க, அழகும் கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்கும். ஸோ அழகுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறவங்களுக்கு இந்த கார் செட் ஆகாது. ஆனால் நல்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்றவங்களுக்கு தாராளமாக இந்த கார் எடுக்கலாம். யூஸ்டு மார்க்கெட்டில் ஆல்டோ 800 நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அதில் செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ரஸ்டிங் இஷ்யூ தான். ஏன்னா பழைய கார்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே செக் செய்ய வேண்டியது ரஸ்டிங். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இயர் கம்மியாக இருக்கதா பாருங்கள். அதாவது ஒரு 2017க்கு மேலே உள்ள கார்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி போகிறது லேட் ஆகும். ஸோ எஃப்சி கட்டணங்களை நீங்கள் சிக்கி தவிக்க தேவையில்லை, இல்லைன்னா இந்த எம்ஷன் அம்சு இதை மாதிரி பிரச்சனைகளை சிக்கி தவிக்க நேரிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ, இந்த ஓவர் ஹீட்டிங் இஷ்யூவை ரொம்பவே முக்கியமாக பாருங்கள். ஏன்னா இதில் தான் இன்ஜின் ஹெட் வரைக்கும் வேலை பார்க்குற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள், ஏசி விஷயங்கள்லாம் சரியாக வருதா, வேறு காரில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, அந்த குறைகளை கண்டுபிடிச்சி அதாவது நீங்கள் வாங்க போகிறவர்கிட்ட நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் தேர்வு செஞ்சு நல்ல இன்ஜின் கண்டிஷன் உள்ள காராக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் உங்கள் கை காசை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் கையையும் கிடைக்காது, நீங்கள் அந்த காரை வச்சுட்டு தாராளமாக பயணம் செய்யலாம். ஆனால் லாங் டைமாக ஹைவேஸில் யூஸ் பண்ணுவேன், எப்போவுமே ஹைவேஸ் போகன்றவங்களுக்கு இந்த கார் வந்து சேஃப்டியை கருதி கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டிக்கோங்க. சேஃப்டின்றதை பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டியில் கிடையாது, நம்ம ஓட்டுற கையில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம், ஆக்சிடென்ட் எப்போ நடக்கும், யாருக்கு நடக்கும்னு எப்போவுமே சொல்ல முடியாது. அதனால தான் அதுக்கு பேரே
ஆக்சிடென்ட் விபத்து வந்து ஒரு விதி மாதிரி தான், திடீர்னு வந்துட்டு போவோம். ஸோ அதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்ல. நீங்கள் ஒரு மினிமமான ஸ்பீடில் பயணம் செய்யுங்க. உங்களோட கார் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்கான்னு செக் செய்துக்கோங்க. கார் ஓட்டுறவங்களுக்கு ஈகோ மட்டும் வந்துடவே கூடாது. அதாவது எப்பவுமே பொறுமை தான் ஆகச்சிறந்த டிரைவிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கடைப்பிடித்து இந்த காரை நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. தாராளமாக அந்த காரை வாங்கலாம். இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் ஆல்டோ 800 காரை பயன்படுத்திருக்கீங்களா, இல்லை அதில் பயணம் செஞ்சுருக்கீங்களா, உங்களோட அனுபவங்களையும் உங்களோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, இந்த காரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நம்ம நேயர்களுக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்து இந்த காரை எடுக்கணும்னு இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே போன்ற ஆட்டோமொபைல் சார்ந்த விஷயத்தை நம்ம சேனல் வாயிலாக பார்ப்பதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.